இப்போ நம்மளுக்கு அந்த பழைய மொபைல்லேருந்து வந்து ஒரு ஸ்பீக்கரு 2 வைப்ரேஷன் மோட்டர் வந்து கிடச்சிக்குது. இதை வந்து ப்ராஜெக்ட் சைடு நம்ம யூஸ் பண்ணலாம். வீட்டில் பழைய டச் ஃபோனு இந்த பழைய பட்டன் ஃபோன் வந்து உடஞ்சி போயிடுச்சு, தூக்கி போட்டுருங்க. அதில் வந்து நம்மளுக்கு தேவையான நிறைய பொருள் இருக்குது. சின்ன சின்ன ப்ராஜெக்ட் சைடு நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இதோட பார்ட் அண்ட் வீடியோ மேலே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்கிட்ட நிறைய ஃபோன் இருக்குது. இப்போ அதான் சரி டச் ஃபோனு, இது வந்து நோக்கியா பட்டன் ஃபோனு, நமக்கு தேவைப்படுற பொருள் நிறையா இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த நோக்கியா ஃபோன் எடுத்துக்கலாம். இதை வந்து பின்னாடி கத்தை வந்து கலத்தணும். அவ்வளோதான். இப்போ இந்த டோரையும் கலக்கணும். இந்த கீபேடு, இது முன்னாடி டோரு, இதுவும் ஃபோனு பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு இந்த டோரை வந்து எடுக்கலாம். அவ்வளோதான். இது மெயின் ஐசியோட டோர் இப்படின்னு வந்துச்சு. முதல்ல இந்த ஃபோன் ஆன் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபோன் பேட்டரி என்கிட்ட இல்லை, வேற 3.7 பேட்டரி இருக்குது. இது வச்சு ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. மைனஸு வயிறு வச்சுக்கலாம், ப்ளஸ்ஸு வச்சிடலாம். சிவப்பு பட்டனு இதில் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே போயிட்டு நினைக்கிறேன். இதில் பேட்டரி சார்ஜ் இல்லைன்னு தெரியல. இது முன்னாடி ஸ்பீக்கர் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் பின்னாடி டோரு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான சின்ன பின்னு. அவ்வளோதான். இது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து இதில் இருக்கிற ஸ்பீக்கரு, அவ்வளோதான். ஸ்பீக்கரையும் வெளியே எடுத்துடணும். அவ்வளோதான். இதில் எதுவும் உதவாது. அடுத்தது இந்த ஒரு பட்டன் ஃபோனு. இது வந்து என்ன ஃபோன்னு தெரியல. இதில் நம்மளுக்கு என்ன தேவைப்படும், ஹெட்ஃபோன் ஜாக்கு இது தேவைப்படும். அதுக்கடுத்து சார்ஜ் போகிற பின் இது தேவைப்படும். வைப்ரேஷன் மோட்டர் இருக்குது. இந்த மோட்டர் வந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். மோட்டரை வந்து நான் எடுத்துட்டேன். அவ்வளோதான். இருந்து மோட்டர் கட்சிக்குது. அடுத்தது இந்த ஃபோனு. இந்த ஃபோனும் அதே மாதிரி தான். இதுலேயும் வந்து வைப்ரேஷன் மோட்டருக்கு இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு வைப்ரேஷன் மோட்டர் கிடச்சிக்குது. அப்புறம் வந்து டச் ஃபோனு. இதில் வந்து டிஸ்பிளே இல்லை. இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இது. அதுக்கப்புறம் வந்து வைப்ரேஷன் மோட்டர் இதுலேயும் இருக்குது. இது நமக்கு தேவைப்படும். இதை வந்து சால்ட்ரிங் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த வைப்ரேஷன் மோட்டர் வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மோட்டர் வந்து நமக்கு தேவைப்படும்.
அடுத்தது இந்த ஃபோனு டிஸ்பிளே போயிடுச்சு. இதில் நம்மளுக்கு என்ன தேவைப்படும், இதில் எது நமக்கு தேவைப்படுற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இதை கலத்தி பார்க்கலாம், அப்போதான் தெரியும். இதில் மைக் இது ஆல்ரெடி வச்சு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் நம்மளோட மொத்த ஃபோனு. இதில் எந்தெந்த நம்மளுக்கு கிடைச்சுன்னு பார்த்தா, இது ஒரு வைப்ரேஷன் மோட்ரு, அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பீக்கரு, இன்னொரு வைப்ரேஷன் மோட்ரு, இது ஒரு வைப்ரேஷன் மோட்ரு, இது ஒரு சார்ஜ் போடுறதுக்கு பின்னு. இதில் இருக்கிற சார்ஜர் பின் நம்ம தேவைப்படும் போது ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இதுக்காக பேட்டரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வைப்ரேஷன் மோட்டர் ஒர்க் ஆகுதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இதோட 2 கம்பி. இது ப்ளஸ் மைனஸ் எப்படி வேணால் கொடுக்கலாம், வச்சு பார்க்கலாம். வைப்ரேஷன் மோட்டர் நல்லா ஒர்க் ஆகுது. இங்கே கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். மோட்டர் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்து இன்னொரு மோட்டர், இதையும் எடுத்து பார்க்கலாம். இந்த மோட்டர் ஓடல, மோட்டர் போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மோட்டர் ஓடல, இது போயிடுச்சு. அடுத்து இந்த ஒரு வைப்ரேஷன் மோட்டர், இதை ஒர்க் ஆகுதுல செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்துருக்குன்னு. மோட்டர் நல்லாவே இருக்குது. கீழே வச்சு காட்டுறேன் பாருங்க. இது நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த ஒரு ஸ்பீக்கரு, இதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். சவுண்டு பார்த்தாலே தெரியும், ஸ்பீக்கர் நல்லாவே இருக்குது. கரகரன்னு சவுண்ட் வருது. அவ்வளோதான், இந்த ஒரு மோட்டர் ஒர்க் ஆகல. இப்போ நம்மளுக்கு அந்த பழைய மொபைல் ஒரு ஸ்பீக்கரு 2 வைப்ரேஷன் மோட்டர் கிடச்சிக்குது. இதை ப்ராஜெக்ட் சைடு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை தேவைப்பட்ட வேறு ஃபோனில் கூட இதை சால்ரிங் வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ள மூழ்கலாம். இது மாதிரி அந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு மறக்காம ஃபோன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி அருமையான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வரேன், பாய்.